நீதிமொழிகள் 20:9 வாசிங்கள். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? அதாவது ஆண்டவருடைய பாடு எவ்வளவு முக்கியம், அவருடைய சிலுவை மரணம் எவ்வளவு முக்கியம், அந்த இரத்தத்துக்கு எவ்வளவு வல்லம் இருக்குங்கிறத நீங்க புரிந்துகிட வேண்டும் என்பதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு வரக்கூடிய சுத்திகரிப்பை தவிர எந்த ஒரு மனுஷனும் நான் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்று சொல்லவே முடியாது. கொலோசியர் 1:14 வாசிங்கள். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இரத்தம் சிந்தினால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பும் உண்டு. அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாத வண்ணம் அந்த பாவத்தின் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு மீட்பும் உண்டாகிறது. அப்ப தேவன் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? அவருடைய ஜீவனை கொடுப்பதற்காக, அவருடைய இரத்தத்தை கொடுப்பதற்காக. காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் அவ்வளவு கொடிதானதா இருக்கு. ஏசாயா 53:4-6 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். கர்த்தரோ நம் எல்லாருடைய, அவருடைய காலத்தில் உள்ள ஜனங்கள், இப்பொழுது இருக்கிற நாம், இனி வரக்கூடிய ஜனங்கள் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தம் மீது விழ பண்ணி தம்மை அடிக்கப்பட நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி பாவ நிவர்த்தியை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆடு மாடுகளை வெட்டும் போது அந்த இரத்தம் வெளியிலே சிந்தப்படும், அதனுடைய தன்மை மாறும், அந்த இரத்தம் செத்து போகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட போது அதோட முடிந்ததான ஒன்று அல்ல. அதிலே வல்லமை இருக்கு, அது இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கு, அது பேசிக்கொண்டே இருக்கு. ஆதியாகமம் 4:10 வசனம் வாசிங்கள். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இங்கே ஆபேல் என்றதான ஒரு மனுஷன் கொலை செய்யப்படுகிறான். அவனுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறது. அந்த இரத்தம் செத்து போகவில்லை, அந்த இரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறதா. என்ன பேசுச்சு? ஆண்டவரே நீர் பழி வாங்கும், ஆண்டவரே நீர் பழி வாங்கும் என்று பேசிக்கொண்டிருந்தது. அது ஆண்டவருடைய பார்வையிலே அது நன்மையானது அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பேசக்கூடிய தன்மை உடையது. ஆனால் ஆபேலை போன்று பழிவாங்கத்தக்கவாறு பேசக்கூடியதாக அல்ல, நன்மையானதை, உங்களுக்கும் எனக்கும் நன்மை மாத்திரம் நடக்கத்தக்கவாறு உள்ளதை பேசக்கூடியது. எது அவருடைய பார்வையில் நன்மையானதா இருக்கு? நாம் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து ஆவிக்குரியவர்களாய் ஜீவிப்பதற்கு. அப்போ நாம் பரிசுத்தவான்களாக ஜீவிப்பதற்கு, நாம் பாவ மன்னிப்பை பெற்று ஜீவிப்பதற்காக அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், ஆண்டவரே இவர்களை மன்னியும். காரணம் என்ன? மன்னிப்பு கிடைத்தால் மாத்திரம்தான் அதனுடைய அடுத்தபடியாகிய மீட்பு கிடைக்கும். பாவத்திற்கு நமக்கும் தொடர்பில்லாத ஒரு அனுபவம். அந்த அனுபவம் கிடைத்தால்தான் பரிசுத்தவான்கள் நிலைமைக்கு நாம் வர முடியும், பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பேசிக்கொண்டே இருக்கு. அது என்ன பரிந்து பேசுகிறதாம்? மன்னிக்கணும் ஆண்டவரே என்று.